கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்து என்று வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்பியிருப்பதனால் அவன் பயப்படான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை அனுப்புவாரானால் அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரமே மறுபடியும் அந்த சத்தம் நமக்கு நேராய் கடந்து வரும். ஏனென்றால் அவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவன். நாம் அந்த சத்தத்தை விட்டு விலகுவோமானால் அந்த சத்தம் மறுபடியும் நம்மிடத்திலே கேட்கப்படாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கும் நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படி நடத்துகிற தேவன். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு தேவனாய் இருப்பார். நாம் அவருக்கு பிள்ளைகளாய் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள் எதுவாய் இருந்தாலும் அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற நாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நாம் எதை கேட்போம் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் கேட்போம். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற நமக்கு அவர் செவி கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, நாம் கேட்டவைகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு லிஸ்திராவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் பேசுகிறதை ஒரு பிறவி சப்பானி கேட்டு கொண்டு இருக்கிறான். அவன் கேட்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்திலே போய் அவனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை இந்த பவுல் உற்று பார்த்து சொல்லுகிறான். இவனுக்கு இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னபோது அவன் உடனே எழுந்து குதித்தான், எழுந்தான், நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நேராய் வருகிற தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால் அது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் மாற்றுகிறதாகவே இருக்கிறது. ஆகவே தான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நாம் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் அவர் நம்மை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பாராம். இப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது இதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து தங்கும் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனம் வரை அந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போம். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நமக்கு ஆபத்து ஏதும் நேரிடாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இறங்கி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எல்லா விக்கினத்திற்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க. ஏழும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.